Let us pray. Speak to us, O Lord. We are your children. We are willing to listen and also willing to obey your word. Open our hearts. Let your Spirit's words come to our hearts and make us one. In Jesus' name we pray. Amen. Please be seated. ஆலய ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பாக நம்முடைய நண்பர்கள் சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சொன்னேன், என்ன மத்தியானம்லாம் சாப்பிட்றாங்க, இன்னைக்கு நம்ம ஆலய ஆராதனை முடிஞ்ச உடனே விமென்ஸ் ஃபெலோஷிப் மென்னை வந்து அப்படி ஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அந்த ப்ரிப்பரேஷன்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஐ டோன்ட் டேக் மச் டைம், பட் ஐ வுட் லைக் டு டேக் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி டேக் த ஃபிசிக்கல் ஒன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இது பெந்தெகோஸ்தே திருநாளுக்குள்ள 2வது ஞாயிறு, the second Sunday in Pentecost season. தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். Know your Holy Spirit, அதுதான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு. பரிசுத்த ஆவியானவரை நாம் எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த வல்லமை இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற எல்லாரும் உண்டு, ஆனால் அறிந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்வார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. How much do you know the Holy Spirit? அந்த கேள்விக்கு தான் இந்த மாதத்தில் வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால் ஃபெலோஷிப் இன் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்று சொல்லப்பட்டது. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்றால் என்ன? இந்த ஐக்கியம் என்கிற வார்த்தை நமக்கு பழக்கப்பட்ட வார்த்தை, ஃபெலோஷிப் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தல பிளஸிங், அப்போஸ்டலிக் பிளஸிங் என்று சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும். அது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா பலருக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த வசனத்தை நான் சொல்லும்போது, ஆசீர்வாதத்தை சொல்லும்போது, ஜெப கூட்டம் முடியுது மாத்திரம் எல்லாருக்கும் நினைக்கிறோம், இப்போதான் முடிக்க போறாரு, ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. அப்போஸ்டாலிக் பிளஸிங் வந்து ஒரு ஈவென்டால் ஒரு ஷிப்பை க்ளோஸ் பண்ணுவதற்காக எடுத்துப்பட்டதில்லை. It is an important theological theme or dogma in the church. ஐக்கியம் என்கிற சொல் கிரேக்க மொழியிலே கொய்னோனியா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கம்யூனியன். ஓகே, ஹோலி கம்யூனியன் என்று சொல்லுகிறோமே, அதுதான் ஐக்கியம். நாம் இங்கே நற்கருணை பெறும் போது கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். இந்த ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு பல்வேறு பொருள் இருக்கிறது. நட்பு வேறு, ஐக்கியம் வேறு. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெலோஷிப். சில சமயத்தில் நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிடுதோம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே, இங்கே எப்படி தெரியல, ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னால் ஒரு அம்பர்லா மாதிரி ஏனோ க்ளோத் லைன் என்று சொல்லி உண்டு. அங்கே வந்து உடம்பெல்லாம் கழுவிட்டு வெளியே கொண்டு போய் காய வைப்போம். இங்கே நமக்கு வந்து ட்ரையர்லாம் இருக்குது, நம்ம வெளியே போகிறதே இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி க்ளோத் லைன் சொல்லுவோம். இங்கே ட்ரை ரேக் அப்படி தானே அமெரிக்கன். ஓகே, நண்பர்கள் எல்லாரும் இப்படிப்பட்டவங்க தான். அவங்க எப்பொழுது நமக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தேவை வரும்போது அங்கே போகலாம். we have to get their help. நட்பு என்பது அதுதான். அதனால க்ளோத் எல்லாமே அங்கே தான் தொங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் we need that. They are always there. So when we have friends, we are always there. We go there and they come to us. We are close, right? That's fine. But what is fellowship? Fellowship is different. ஃபெல்லோஷிப்புக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காயில் எடுங்க, அதில் நிறைய ஒயர்லாம் பின்னி அது முறுக்கியே வச்சு ஒரு காயிலாக இருக்குது. ஓகே,
So it is not the one wire, different wires, but they are closely, bind together, and it is a coil, right? So it is the fellowship is much more than friendship. You can have friendship everywhere, okay, regardless of age, regardless of religion, regardless of lifestyle, regardless of any way you have a friends, no problem. But the fellowship is a theological biblical term. It is much more deeper. We are all bind together by the faith. It is a very little bit different. We all believe in God, in Jesus. We are all combined or knit together as the one coil. We are all different, yes, but we are together. The fellowship என்பது it is not the friendship. வேணுங்கிற போது வந்துட்டு வேண்டாத போதுக்கு வெளியே போறதுக்கல்ல. Sometimes people misunderstand the church life like a friends. We are friends in the church. அதனால பேசும்போது நல்லா பேசுவோம், பேசலனா பேச மாட்டோம், right? They consider friendship in the church. The church has friends, yes, but more than friends we call fellowship. We are knit together, each and every one. You are not alone. You are bind to the family of God. You are bind to the church. You are not alone. So அதனால the காயில சுத்தி வரும்போது அதை எடுக்க முடியாது. It's more stronger than that. அதுதான் fellowship என்கிறது. So fellowship in the Holy Spirit என்றால் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எப்படி இருக்கும்? How do you measure it? How do you know that? Churchல I would like to focus on the church today more than your individual faith, okay? Most of our Christian faith after 1950s, all our Christian faith in the Western world more individual. I personally accept Jesus Christ our Lord. The phrase came out in 1950s. I personally accept Jesus Christ the Lord. I personally love God. I believe that. But the Bible clearly says, yes, it starts from personal, but once you come from the personal, you will come to the church. You are no longer individual. You are a collective coil, collective family. Okay? So, lot of Bible verses we can have this personally, we understand, apply in our life, but also as a church we need to apply it. Okay, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய சபையில இருக்கும் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன? What are the signs of the fellowship in the Holy Spirit in our church? How do you know that? சில சமயத்தில் நாம் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது it is a spiritual gifts என்று நினைத்து விடுகிறோம். All spiritual ministries are more than spiritual experiences. அதெல்லாம் உண்மைதான். Yes, we need to have that. But much more deeper. Paul says these 4 important signs of fellowship in the Holy Spirit. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோம். நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். First sign of the fellowship in the Holy Spirit is strengthen in our inner being. Okay, I tell you, inner being என்று சொல்லும்போது it is not your personal individual, not only that. The inner being is collective inner being. As the church, we are strengthened by the power of the Spirit. Strengthened by the power of the Spirit. ஒரு weakness, ஒரு ஆள் வீக்காக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? Someone is weak means he cannot carry out. He is tired. He is sick. He cannot move forward, and he simply idle. If your church inner life is not strengthened by the Holy Spirit, the church will be sitting and feel tired and disappointed. That's one of the Paul said. இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. இது நிமித்தம் 14வது வசனத்தில் குறிப்பாக வாசிக்கிறேன் 14 முதல் 16 வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும், இண்டிவிஜுவல் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய்
பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன். பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினார். உள்ளான மனுஷன், வெளியான மனுஷன், பழைய மனுஷன், புதிய மனுஷன், பழைய ஆதாம், புதிய ஆதாம் என்று நிறைய phrases எல்லாம் பயன்படுத்துவார். உள்ளான மனுஷன் என்பது ஒரு திருச்சபைக்குள்ளே இருக்கக்கூடிய the internal, the inward part of life. If the church is not strengthened by the Holy Spirit inside, there will be no outcome outside. அநேக திருச்சபைகளில் நாம் அந்த inside life we are not developed. We are not developed. Personally நாம் உள்ளான மனுஷிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். நம்ம பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் எடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியத்தில் ஈடுபடணும் நம்ம சொல்லுவோம். Personally okay, but as a church, how do you go into an internal inner being? The church is the body, is a family. ஒரு ஃபேமிலிக்குள்ள இன்னர் பீயிங்ல ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்து பார்த்தா சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பலப்பட்டார்கள். உள்ளான மனுஷனிலே நாம் பலப்படும் போது வெளியே நாம் சாட்சியாக இருக்க முடியும். உள்ளான மனுஷனிலே நாம் பலப்படும் போது வெளியே நம்முடைய திருச்சபை சாட்சியாக இருக்க முடியும். நம்ம திருச்சபையை பற்றி வெளியே கேட்கப்படும் போது இது தெய்வத்தினுடைய திருச்சபை என்று சாட்சி சொல்ல முடியும். அந்த சாட்சி வர வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளான இந்த திருச்சபையில ஆவிக்குரிய வல்லமை வேண்டும். சில சமயத்தில் நான் நினைப்போம், நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம். எனக்கு நான் நினைச்ச 5 நாள் தான் நீங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்க 7 நாளுமே வேலை செய்யறீங்க. சரியா? 5 நாள் நீங்க ஆபீஸுக்கு போறீங்க, 6வது நாள் பிள்ளைகள் அவங்க குடும்பம் எல்லாம் இருக்குது, 7வது நாள் தான் சர்ச்சு. அதுவும் நம்ம சர்ச்சுக்கு 3 மணிக்கு நீங்க வந்துக்கிட்டீங்கன்னா 7 மணி வீடு போய் சேர 8, 9 ஆயிரும் இல்லையா? The whole day almost you are occupied on Sunday service. True, இல்லை என்று நான் சொல்லவில்லை. We are all busy. We are all busy. But the thing that if you are weak, if you are not strengthened by God, then we are not doing anything. இது ரொட்டீனா மாறிடும். நம்ம சபையை பற்றி வெளியே நாம் சாட்சியாக இருக்கும் என்றால் உள்ளே பலமாக இருக்க வேண்டும். உள்ளே பலமாக இருக்க வேண்டும். What are the things really steals our strength of the spirit in the church? யோசித்து பாருங்க. நம்முடைய திருச்சபைகளில ஆண்டவருடைய வல்லமையை திருடுகிற காரியங்கள் என்ன? You think about it. Because something, if it is bothering, it is something taking away the strength of the spirit in the church become like a club, and the church will not be a witness, and the church is like a get together. பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், the inner being of the son, not only individual but the church. The church may be strengthened by the power of the spirit in our inner lives. ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ஒரு நல்ல மரம் வெளியே பார்க்க அழகா இருக்கு, நிறைய கிளைகள், இலைகள் பார்க்க அம்சமா இருக்குது. ஆஹா, இவ்வளோ அம்சமா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்து அந்த வேர்கள் பூமியில ஸ்திரமா இல்லைன்னா அது வெளியே எவ்வளவு ஷோ காட்டினாலும் காற்று அடிக்கப்படும் போது அந்த மரம் விழுந்து விடும். திருச்சபையும் அப்படித்தான். திருச்சபை வெளிக்கமாக பார்க்குவதற்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் இந்த வேர்கள், ஆண்டவருக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த வேர்கள் பலமா இல்லை என்றால் it is very difficult as a church to move forward. நமக்கு நம்முடைய சபையில் ஒரு amazing thing என்னன்னா, we have too many opportunities to come together, too many opportunities. ஆனா எல்லாரும் நம்ம எல்லா இதுக்கும் வர முடியல. True, yes, because of our life commitment. True, but we have too many opportunities. நிறைய கேட்கலாம், ஏன் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டினா we try to be very strong. அதுதான், we try to be very strong with the power of the Holy Spirit. The first sign of the fellowship of the Holy Spirit in the church is strengthened in the inner
being as the church. As the church. இரண்டாவது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 17வது வசனம். Look at the verse 17. அங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கிறவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லுகிறார். The second sign of the fellowship in the Holy Spirit, not only strengthened by the power of the Spirit, but also Christ making home in the hearts of the people. ஆண்டவர் கிறிஸ்து நம்ம மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியத்தினுடைய அம்சம் என்னவென்றால், கிறிஸ்து நம்மிலே வாசம் பண்ண. Individually, yes, but collectively as the church, Christ dwells among us, not stays with us. There are two different words. நிறைய பேர் நினைக்காங்க ஆண்டவர் வராரு கரெக்டாக 3:30 to 3:30 வராரு, 5:30 6 o'clock போயிருந்தான்னு நினைக்க. No, that is not staying, not dwelling. The dwelling is much more deeper. He is with us all the time. ஒரு வீட்டில் நாம் குடியிருக்கிறோமே, நம்ம ஒரு டைம்லயா குடியிருந்து மற்ற நாள் தெருவில் நிற்கிறோம் இல்ல. We are always living there. In a similar way, Christ wants to dwell in the church all the time. அதுதான் இரண்டாவது. அது எப்படி புரிந்து கொள்கிறது? கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு திருச்சபை இடம் கொடுக்க வேண்டும். ஓகே, நம்ம வீட்டிலலாம் கெஸ்ட் வந்தால் என்ன செய்வோம்? முதல்ல கெஸ்ட் வாராங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற சொல்கிறேன், யாராவது வாராங்கன்னு சொன்னால் 48 மணி நேரத்தில் எங்கள் வீடு ரொம்ப பிஸியாக இருக்கும். ரொம்ப கிளீனிங் அண்ட் எவ்ரி திங். அந்த படுக்கையெல்லாம் அழகாக வச்சு, யார் தங்க போகிறாங்க பார்க்க ரொம்ப அழகாக வச்சு, இரவும் பகலும் அதுதான் இருக்கும். அதில் லில்லியை பாராட்டும் ரொம்ப. என்னை எப்படி எந்த அளவுக்கு என்னை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு ஆள் வராங்க, ஒருத்தர் நம்மகிட்ட தங்கும் போது 2 நாளோ 3 நாளோ அவங்க தங்குவதற்கே நம்முடைய வீட்டை அவ்வளோ பெர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்கிறோம், வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் நான் உங்களோட நிரந்தரமா தங்குறேன்னு சொல்றாரு வைங்க, என்ன செய்வோம்? நிரந்தரமா தங்குனா அது பெரிய கஷ்டம் இல்லையா? 2 நாளோட போனா பிரச்சனை இல்லை. என்ன நிரந்தரமாக தங்குனா நம்ம இந்த பெர்ஃபெக்ஷனை காட்ட முடியாது இல்லையா? ஒரு வாரம் தாக்கு பிடிப்போம். அதுக்கு பிறகு எல்லாம் பழைய குருடி கதவை திறந்த மாதிரி எல்லாம் அந்தந்த நிலைக்கு வரும். நம்ம சொல்லிடுவோம், இது வீடு குடும்பம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நாம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிடுவோம். But you know that if someone lives in our home, we make it sure that everything is all right, so that the person may dwell in our home, joyfully. இது ஒரு மனுஷருக்கே நாம் இப்படி செய்கிறோமே, ஒரு தெய்வம் நம்மிடத்துல வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்வு, நம்முடைய திருச்சபை எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வும் அந்த உறுதியும் இல்லாத பட்சத்தில் திருச்சபையில அந்த விதமான ஒரு பண்பு பக்குவம் இருக்காது. கிறிஸ்து நம்மளே வாசம் பண்ணும். இதுல பவுல் அப்போஸ்தலன் by the dwelling என்கிற பேஸ் it's not just a lodge but it's a home. ஆண்டவர் நம்மத்திலே வாசம் பண்ணார். கிறிஸ்து நம்மத்திலே வாசம் பண்ணுவது அடுத்த அடையாளம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தில். அவர் நம்மளே வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவருக்கு நாம் பரிபூர்ணமாக என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சில சமயத்தில் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றதில்ல. சில சமயத்தில் சொல்லுவார், இதை மாற்றும் பாரு, இது எனக்கு பிடிக்கலன்னு பாரு, இதை மாற்றி செய்யும் பாரு. இல்லாண்டவரே இது எனக்குள்ளே வளர்ந்தது, இப்படியே வாழ்ந்துட்டேன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. மாற்றணும் அவ்வளோதான். ஸோ ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆசரிப்பு கூட ஆகும். நம்மளாம் இப்போ ரொம்பவும் ஃப்ரீயாக நம்முடைய புதிய ஏற்பாட்டில் இந்த கிருபையின் காலத்தில் இந்த ஆண்டவர் நம்மோடு கூட எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்காரு தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம். உதாரணம் சொல்கிறேன், இங்கே உடன்படிக்கை பெட்டி வந்துக்கிட்டு இருக்குது பெலிஸ்திய நாட்டிலிருந்து. வண்டியில் வந்துட்டு இருக்கு, மாட்டு வண்டியில். சரியா? வண்டி வரும்போது
அது சரிது. அந்த மாடு வந்து போன உடனே அந்த சரிஞ்ச உடனே இந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துடுமோன்னு சொல்லி மனதுருக்கத்தோடு அந்த ஆசையோடு கூட ஒருத்தவன் தான் செய்றான், வர்றான். ஆண்டவர் அவனை எஸ் he died. அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இவ்வளவு தெரிந்த ஆண்டவர், ஏனென்றால் நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்பதை ஆண்டவர் தெளிவாக வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கிருபையின் ஆண்டவர், இரக்கங்களின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் தான், அதே வல்லமையுள்ள தேவன் சீனாய் மலையில இருந்து அப்படி ஒரு அக்னிமயமான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய வார்த்தையை சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் சொல்ல நான் உங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும்? நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? This is the church where Jesus dwells. அதுதான் பரிசுத்தாவினுடைய ஐக்கியத்தினுடைய இரண்டாவது முக்கியமான ஒரு பண்பு. I recently read about this beautiful illustration. Giant redwood trees, அது அந்த giant redwood trees எல்லாம் ரொம்ப பார்க்கிறதுக்கு அழகா இருக்குமா. அவன் சொல்லும்போது அதை நான் வாசிக்கும் ரொம்ப they despite their immense size and height, அருமையான ஹைட், அருமையான ஒரு சைஸ்ல அதெல்லாம் அவ்வளவு பெரிய அந்த மரம், ஆனா ரூட்ஸ் மட்டும் ரொம்ப ஷாலவா இருக்குமா. சரியா? ரூட்ஸ் மட்டும் ரொம்ப ஷாலவா இருக்குமா. Okay, when Christ comes in us, the life will be different. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, இதில் யாருக்கும் தெரியாத வாழ்க்கையில எல்லாம் அவர் வருவார். When you come into your life, he comes every part of your life because he want to live in every part of your life. ஸ்பிரிச்சுவலுக்கு மாத்திரம் வேறு ஆண்டவரே, ஃபைனான்ஸ்க்கு வராதீங்க. ஃபைனான்ஸ்க்கு மாத்திரம் வர ஆண்டவரே, என்னுடைய கான்வர்சேஷன் வெக்கபிலரி வராது. இப்படி எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. வந்தா எல்லா இடத்துலையும் வருவார், இல்லாட்டனா வரமாட்டார். அவர் என்னோட மத்தியில வாசம் பண்ணும்போது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய கான்வர்சேஷன், நம்முடைய டீலிங்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வருவார். ஓகே, not only one certain portion. God wants to dwell in the entire house. The first sign, strengthened by the power of the Holy Spirit in the church. Number 2, Christ dwelling in the church. Third, சொல்கிறார் 18-19 வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். What Paul say that? Comprehending the love of Jesus with all the saints, strengthened by the Holy Spirit, power of the Spirit, Christ dwelling in us. அடுத்து திருச்சபையில் இருக்கேன்னா ஆண்டவருடைய அளவிடப்படாத அன்பை பிற விசுவாசிகளுக்கோடு நாம் என்ன செய்யணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். Comprehend the immeasurable love of God and to experience the love with one another. உள்ளத்துல ஒரு விதமான ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ் வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. I think one of the deepest sin, or what Billy Graham say that what the deadliest sin of the Christ church in the 20th century, he said that self-righteousness in the church. Self-righteousness இருக்கும்போது we cannot express the immeasurable love of Jesus. Jesus loves all. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறோம். சில வேர்கள் மரத்துல நீளமா இருக்கும், சில வேர்கள் மரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும், சில வேர்கள் மரத்துல வேர்கள் சின்னதா இருக்கும். Whatever the size, whatever the level, but still you are all connected with the tree. That's a big one. All you got to share and express immeasurable love of Jesus. Okay, பவுல் பசேன் சொல்ல ஆண்டவருடைய அன்பை அளக்கவும் முடியாது, வரையறுக்கவும் முடியாது, இல்லையா? immeasurable love. ஆனா நம்முடைய அன்பை திருச்சபையில மெஷர் பண்ண முடியுமா, முடியாதா? எல்லாரும் பார்க்கும்போது என்ன, we are limited, right? Our love of Jesus is measured by our conditions, our value system,
self-righteousness, all these things. But Paul say that if the church is in the fellowship of the Holy Spirit, you will share the immeasurable love of God with someone. ஸோ நான் ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது திருச்சபையில் அந்த அன்புல ஒரு லெவல் நான் வச்சிருந்தேன்னா இன்னும் அந்த இம்மெஷரபிள் லெவல் நான் பகிர்ந்து கொடுக்கல. அப்பேற்பட்ட திருச்சபையில் ரியலி the fellowship of the Holy Spirit, it is very hard to see it. You have to love one another. எல்லாரும் கண்ணா இருந்தா யார் காதா இருக்கிறது? எல்லாரும் காதா இருந்தா யார் வாயா இருக்கிறது? எல்லாரும் வாயா இருந்துட்டனா யார் கையா இருக்கிறது? எல்லாரும் கையா இருந்துட்டனா யார் காலா இருக்கிறது? You understand that? We are all different in the parts, in the members of the body, but we are all connected with only one person. The knitting part is the love of God. அதனால தான் பவுல் சொன்னார், it is not natural. Our love in the church is not natural. The natural love you decide on whether to give or not. That natural love say that I can love, I cannot love. You can make the choice. But supernatural love, the God's love, you cannot make the choice. You have to love one another. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி நான் என் மனசில் பார்த்தது. உங்களுக்கு விரோதமான எதிராளிகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. pray for your enemies. இல்லையா? What does it mean? அப்போ ஆண்டவரே இவர் எனக்கு விரோதமா வந்துட்டாங்க, நான் ஜெபம் பண்றேன். Prayer is an expression of God's love. நமக்கு அன்பு கூறாத ஒருவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ண முடியாது இல்லையா? ஆனா ஜெபம் பண்ணுவோம். இப்படி மத்தியாமா ஆண்டவரே என் இடத்துல அன்பு கூறவில்லை, அவர் அடியும் நொறுக்கும் முறுக்கும் வணையும்னு அந்த மாதிரி ஜெபம் பண்ணலாம். But real love of God, when pours out, we really love the person, pray for them. The prayer is not an ordinary thing. The prayer comes from the love of God. There is no limit or boundaries there. Remember that. சூரியகாந்தி பழம், sunflower plant. சூரியகாந்தி நம்ம எங்க ஊர்லலாம் நமக்கு தெரியும், அது வளரும். சூரியகாந்தி அந்த செடி வந்த உடனே அந்த பூ வரும், ரைட்? அந்த மொட்டு அந்த பூவெல்லாம் வரும். அந்த பூ வந்தது அப்படி விரியும் போது எந்த இடத்துல அந்த சன்லைட் இருக்கோ அங்க பார்க்க அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப. நம்ம போய் சன்லைட்டுக்கு முன்னால அதை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட் மேக்ஸ் த வே டு ட்ரை டு கெட் த சன்லைட். ஒரு பிளான்ட், ஒரு ஃப்ளவருக்கு இந்த அளவிற்கு எங்க எனக்கு அந்த சோர்ஸ் இருக்குன்னா அந்த மலைக்கு நான் திரும்பணுங்கிற ஒரு பியூட்டிஃபுல் சென்ஸ் இருக்குன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அன்பை கொட்டுவதில் கர்த்தருடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது we have to turn the way and find out how to proceed that. Strengthened by the power of the Spirit, Christ dwelling in the church. The third is very important, comprehending God's love with all the saints. Finally, 19b, last part of the verse. பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் வேண்டிக் கொள்கிறார். இட் இஸ் a prayer, 4 points prayer. அந்த 4 points prayerல இந்த கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா? fill up with to the fullness of God. தேவனுடைய பரிபூர்ணத்தினாலே நாம் நிறையப்பட வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க. we are human being, right? we are all human being. தேவனுடைய பரிபூர்ணம் கடலை போன்றது. இந்த கடல் போன்ற இருக்கக்கூடிய தேவனுடைய பரிபூர்ணத்தை பாட்டில்ல வைக்கிறது கடினமான காரியம். we are like bottles. but the தேவனுடைய பரிபூர்ணம் நிறைய. ஆனா அங்க பவுல் சொல்லுகிறார், அந்த கடல் இந்த அளவுக்கு பெரிதான ஒரு கடலை ஒரு பாட்டிலுக்குள்ள அடக்கி வச்சா எப்படி இருக்குமோ அது போல தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எதற்கு நிரப்பப்பட வேண்டும்? ஏன்னா எபேசியர் நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், சகல பரிபூர்ணத்தினாலே நிறைவேற்படும் போது we become spiritually mature. we become spiritually mature. இன்னைக்கு அநேகர் நாம் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர் ஆகிட்டு இல்லை என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? we are not with the fullness of God. some portion. No. Fullness means everything.
நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், அப்படியே ஒரு முழு கடலும் ஒரு பாட்டிலுக்குள்ள வந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். என்னுடைய இமேஜினேஷனுக்கு அதை முடியல. பட் பால் சே தட் தேவனுடைய சகல பரிபூர்ணமும் உனக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பரிபூர்ணம் திருச்சபையில் இருக்கு. சங்கீதக்காரன் அழகா சொல்லிக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதக்காரனுடைய எல்லா இமேஜஸ்ல விட பவர்ஃபுல் இமேஜஸ் வெசல். அவர் சொல்வார், நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாத்திரம் என்கிறது, இந்த வெசல் என்பது சாம்ஸ்ல மிகவும் முக்கியமான இமேஜ். அவர் சொல்லுகிறார், சகல பரிபூர்ணத்தினாலே நிறைவேறும் சொல்லும்போது பாத்திரம் சின்ன பாத்திரம், சரியா, சின்ன பாத்திரம் தான். ஆனா பரிபூர்ணம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. பரிபூர்ணம் ஊற்ற ஊற்ற அது பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Unless we are filled with the fullness of God, we cannot reach the maturity. What's the difference between immature person and mature person? ஒரு immature person என்ன செய்வாங்க? தப்பு தப்புன்னு பேசிடுவாங்க. Don't think about it. ஒரு immature person எதை கொடுத்தாலும் ப்ராப்பரா திங்க் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு mature person how to deal with that, right? But when we are filled with the fullness of God, as a church we are spiritually mature to deal with that. That is the fourth sign of fellowship in the Holy Spirit. Okay? சில சமயத்தில் நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், இதில் என்ன நிரப்பும். அன்றைக்கு இந்த காட்டேஜ் ப்ரேயருக்கு சார்ல்ஸ் சேவியர் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த சார்ல்ஸ் சேவியரில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். அதில் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும்னா, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் பலப்படுத்தும் சொல்றாங்க. அடுத்தால ஒண்ணு அன்பு, அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தால தெளிந்த புத்தி. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு பலம் மட்டும் கிடையாது, அன்பும் இருக்கும், தெளிந்த புத்தியும் இருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே அந்த மெச்சூரிட்டிக்கு ஆண்டவர் வழி நடந்தார். When you are mature, you see the things clearly. You are mature, you can see do the things clearly. Maturity, it is a basic thing. காலத்தை பார்க்கும்போது நீங்கள் போதகராக இருக்கணும் இல்லையா? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரீங்க? நான் நம்முடைய சர்ச்சு உண்டாக்குனதுலேருந்து சொன்னா ஒருவேளை கொஞ்ச காலம்தான். அதுக்கு முன்னாலே நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க. How long you are attending the church service? How long you are worshiping God? How long you are hearing the sermons? காலத்தை பார்க்கும்போது நீங்க போதகரா இருக்கணும். பைபிளை பத்தி கேட்டீங்கன்னா, ஆண்டோட சத்தியத்தை பேக்கிட்டா நீ டாண்டான்னு சொல்லணும். ஆனா இன்னும் பிள்ளை மாதிரி பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அதான் பவுல் சொல்றார், it is sad. It is sad because you are not matured enough. 4 அடையாளங்கள், பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தின் 4 அடையாளங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே பலப்படுவது உள்ளான மனுஷனிலே. 2வது கிறிஸ்து நம்மிலே வாசம் பண்ணுவது. 3வது கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பை மற்ற விசுவாசிகளோடு பகிர்ந்து கொடுப்பது. 4வது ஆண்டவருடைய பரிபூர்ணத்தினாலே அனுதினமும் நாம் நிறைந்து நாம் ஒரு மெச்சூர்டாக நாம் வாழ்வது. இது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லலாம். As a church we must have these 4 signs in our church to express the people that our church is in the fellowship of the Holy Spirit. The fellowship of the Holy Spirit. Personally, you need all these 4, but as a church we need that to show the world that we have the fellowship in the Holy Spirit. Not the friendship. I make it very clear. Not the friendship in the Holy Spirit. Not the friendship of the Holy Spirit, but the fellowship of the Holy Spirit is much more deeper in our spiritual walk. So, we are going to pray. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, மகனே இந்த இடத்துல நீ தவறுற, இந்த இடத்துல உனக்கு தேவை, இந்த இடத்துல you need to recover,
இந்த இடத்துல நீ உன்னை மாற்றணும் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கலாம். But as a church, we need to pray there. ICWC church வந்து பரிசுத்தாவின் ஐக்கியமாய் இருக்கக்கூடிய சபையா இருக்கணும். ஆவியில பலப்படணும், கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணணும், தேவனுடைய அளவற்ற அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். நான்காவது, தேவனுடைய பரிபூர்ணத்தினால நாம் முதிர்ச்சி அடையணும் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு சபையாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Close your eyes and let us pray. எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு ஜெபம். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் எல்லாரோடும் சேர்ந்து சபைக்காவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு வேளை. Personally, look at that. Strengthened by the Holy Spirit, Christ dwelling in us, comprehending God's unmeasurable love with other believers. Fullness of God may be filled with us. ஆண்டவரே, எங்களை பாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். First you look at you first. இந்த திருச்சபையின் குடும்பத்திலே நீங்களும் நானும் அங்கத்தினர்கள். Look at the Lord and ask him, in this family, how I'm doing my life and faith in this family. What I'm doing to keep the fellowship of the Holy Spirit in our church. If God says that you have to change, please surrender to God. I would like to change, Lord. I cannot do myself. Help me. As the whole church, we need to ask them, Lord, let the fellowship of the Holy Spirit be visible in our church. Strengthen us with your Spirit. Living Christ should dwell among us. Sharing Christ's love with one another, other believers. And fill us with your fullness of God. To be a mature people, mature church in this world. Simple prayer if you ask them as a church. Fellowship of the Holy Spirit. We all need that. பரிசுத்தாவின் ஐக்கியம் நமக்கு தேவை. அந்த ஐக்கியத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே திருச்சபையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவினுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்று சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அந்த பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலே எங்களுடைய திருச்சபையை ஆசீர்வதி. குறிப்பாக இந்த ஃபாதர்ஸ் டேலே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தினாலே ஆசீர்வதியும். தடைகளை அப்புறப்படுத்தியுள்ளோம். திருச்சபையிலே உமக்கு விரோதமாக எது இருந்தாலும் அதை நீர் அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக போராடுகிற எந்த விதமாக இருந்தாலும் திருச்சபையை விட்டு நீக்கி சுவாமி, உம்முடைய திருச்சபையை சுவாமி பிதா பரிசுத்தாவின் ஐக்கியம் நிறைந்த ஒரு திருச்சபையாய் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணினீர். நாங்கள் ஒன்றாய் இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.